ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு குழந்தை, ஒரு சந்தோஷமான செய்தியை உடனே உன்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கேன். நேரம் குறைவாக இருக்கிறதுனால உடனே நான் சொல்கிறத கேட்டு உன் வாழ்க்கையை வாழ்வதற்கான விஷயங்களை செய்ய ஆரம்பி. நிச்சயமா உன்னை ராஜா போல நான் வாழ வச்சு காட்டுறேன். உன் கஷ்டங்கள் எல்லாம் இன்றோடு இந்த நிமிஷத்திலிருந்தே விலகி போகும்படியும் என்னை மனசார வணங்கிக்கிட்டு இருக்க உனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும்படியும் செய்ய போகிறேன். துன்பமும் துயரமும் கஷ்டமும் பிரச்சனைகளும் எவ்வளவு வந்தாலும் எப்போதுமே நீ புன்னகையோட தளராத நம்பிக்கையோட வாழ்க்கையை வாழ கற்றுக்கிட்டினா உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றி படிகளாக மாறிடும். சில விஷயங்களை பின்பற்றுவது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் முயற்சி செஞ்சு பார்த்தீங்கன்னா உன்னுடைய துயரங்கள் அனைத்துமே காணாமல் போயிடும். சில விஷயங்கள் இது இப்படி தான் நடந்தே ஆகணும்னு நீ ரொம்ப தீவிரமாக நினைக்கிற. ஆனால் எல்லாமே நீ நினச்சது போல வாழ்க்கையில் நடக்காதுன்னு உனக்கே நல்லா தெரியும் தானே. சில விஷயங்கள் நீ எதிர்பார்த்தது போல நடக்காத சமயத்தில் ஐயோ ஜெயிக்க முடியலையே, நினச்சது நடக்கலையே, எப்படி வாழ்க்கையை வாழ போகிறோன்னு தவிக்காத. அதுக்கு பதிலாக மனசை அமைதிப்படுத்திக்கிட்டு பொறுமையாக நீ காத்திருந்தா நீ நினச்சதை விட அந்த வேலையை சிறப்பாக வெற்றிகரமாக நான் நடத்தி முடிப்பேன். எதுவாக இருந்தாலும் உடனே நடக்கணும், சரியாக நடக்கணும், எந்த தப்பும் நடந்துடக்கூடாதுன்னு தீவிரமாக யோசிப்பதை நிறுத்திட்டு கொஞ்சம் பொறுமையாயிரு. உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். ஒரு இடத்துல அமைதியாக உக்காந்து கருப்பசாமி துணைன்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டே நீ இருக்கும்போது உன் மனசுக்கும் அமைதி கிடைக்கும். உன் வாழ்க்கையிலையும் நடக்க வேண்டிய விஷயங்கள் நல்லபடியாக நடந்து முடியும் என் செல்லமே. நீ என்னை பார்க்குற இந்த நொடியிலிருந்தே உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை உண்டு பண்ண போகிறேன். இந்த கருப்பசாமி உன் கஷ்ட காலங்களை எல்லாம் முடிச்சு வச்சு மிகப்பெரிய அளவில் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கணுன்ற அந்த எண்ணத்தோடு தான் நீ சந்தோஷப்படும்படியாக நல்ல செய்தியை சுமந்துட்டு வந்திருக்கேன். இப்போ நீ அனுபவிக்கிறதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லை. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உனக்கு துணையா நான் இருக்கேன்னு தைரியமாக வாழ ஆரம்பி. உன் வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய செயல்களில் சவால்களும் தடைகளும் பிரச்சனைகளும் எவ்வளவு வந்தாலும் குறிக்கோளை அடைவதில் மட்டும் உறுதியாக இரு. என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் எளிதாக எடுத்துக்கொள்ளும் தன்மை இருந்ததுன்னா தடைகளை தாண்டி உன்னால் ஜெயிக்க முடியும். யாராவது உறவுகள் உன்னை ஒதுக்கி வச்சாலும் தூக்கி எறிஞ்சாலும் அவமானப்படுத்தினாலும் தப்பாக பேசினாலும் அதுக்காக வருத்தப்படாமல் அவங்க கண்ணு முன்னால் வாழ்ந்து காட்டு. அவங்க தானாகவே உன்னை தேடி வரும் அளவுக்கு நீ தான் உன்னுடைய தகுதியை உயர்த்திக்கணுமேன்னு செல்லவே. எப்போவுமே எந்த விஷயத்துக்குமே பெருசாக ஆசைப்படுறதுங்கிறது தப்பே கிடையாது. ஆனால் ஆசைப்பட்டதை அடைவதற்கான தகுதியை நீ நிச்சயமாக வளர்த்து கொள்ளணும். அதை விட்டுட்டு நான் எதுவும் கஷ்டப்பட மாட்டேன், ஆனால் என் நிலைமை மட்டும் மாறி எல்லாமே சரியாகி நான் நல்லா வசதியான வாழ்க்கையை வாழணும்னு எதிர்பார்த்தினா அது முடியாதல்லவா. முதல்ல உன்னுடைய தகுதியையும் திறமையையும் அதிகப்படுத்தி உன் நிலைமையை உயர்த்த பழகு. ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா உடனே அதை எப்படி சரியாக செய்வதுன்னு யோசித்து சரி செய்து கொள்ளும்போது அந்த தவறுமே கூட உனக்கு ஒரு அனுபவமாக மாறிடும். அடுத்த முறை நீ அந்த தவறை செய்யவே மாட்டாயின் செல்லமே. கொஞ்சம் அமைதியாக இருந்தீன்னா உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் நானே தீர்வு கொடுத்துருவேன். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருந்தீன்னா உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே தானாகவே காணாமல் போயிடும். நான் உன்கிட்ட எதிர்பார்க்கறது நீ எனக்காக அதை செய்யணும் இதை செய்யணும்னு கிடையாது. நீ எனக்காக எதையும் செய்யாமல் உனக்குள்ள நல்ல குணத்தை வளர்த்துக்கிட்டு நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக இருந்தால் மட்டும் எனக்கு போதுவேன் செல்லமே. இன்னைக்கு நீ எந்த அளவுக்கு வலி அனுபவிக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சி உண்டாகும். அழகாய் அமைவதெல்லாம் வாழ்க்கை கிடையாது, அமைஞ்சதை அழகாக மாற்றிக்கிறது தான் வாழ்க்கைங்கிறத புரிஞ்சுக்கோ. இந்த உலகத்தில் எல்லாருமே சந்தோஷமாக நிம்மதியாக சிரிச்சுக்கிட்டே மகிழ்வாக வாழ்கிறார்களா என்ன? நிச்சயமாக கிடையாது. அமைஞ்ச வாழ்க்கையை அனுசரித்து அவங்களுக்கு பிடிச்சது போல் மாற்றிக்கிறாங்க. உன்னையும் அப்படி தான் வாழ சொல்கிறேன்.
எல்லா விஷயங்களும் நீ நினைச்சது போல உனக்கு அமையாத பட்சத்துல நீ நினைச்சதுக்கு ஏற்றாற் போல அதை மாற்ற பழகு. இந்த உலகத்திலேயே நீ திருப்திப்படுத்த வேண்டிய ஒரே ஆள்னா அது உன் மனசாட்சி தான். உன் மனசுக்கு சில காரியங்கள் ஒத்து போயிடுச்சுன்னா எதுவுமே உனக்கு கஷ்டமா தெரியாது. எல்லாத்தையும் இலகுவாக மனசுல ஏத்துக்க பழகு. அது இது அப்படி இப்படின்னு குறை சொல்லவும் ஒதுங்கவும் வேண்டாம். எது எப்படி இருந்தாலும் அனுசரித்து சமாளித்து வாழக்கூடிய என் புத்திசாலி பிள்ளை அல்லவா நீ? அப்புறம் என்ன, எதுவாக இருந்தாலும் உன்னை நோக்கி வருவதை ஏற்றுக்க கற்றுக்கோ. நிச்சயமாக உன் வாழ்க்கை இனிமையானதாக மாறும்படி நான் பார்த்துக்கிறேன். வாழ்க்கையில் வேகமாக முன்னேறலையேன்னு வருத்தப்படாமல் நல்ல வேளை நம்ம பின்னாடி போகலைன்னு நினச்சி சந்தோஷப்படு. இருக்கிற இடத்துலையே இப்போது நீ இருந்தாலும் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் உனக்கான முன்னேற்றத்தை நான் கொடுக்குறேன். நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். இனிமேதான் உன்னுடைய வாழ்க்கைங்கிறது மிக அழகானதாக சிறப்பானதாக மாறப்போகுது என் செல்லமே.